வணக்கம். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாரி இருக்கும். எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்காது. ஒருத்தவங்களுடைய டேஸ்ட்ட பேஸ் பண்ணி அவங்களுடைய லைக்கிங்ஸ் அதெல்லாம் வச்சு தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு படம் பிடிக்கும், பிடிக்காது அப்படின்றதெல்லாம். அந்த படத்தினுடைய டார்கெட் ஆடியன்ஸ்க்கு அந்த படம் சில நேரத்துல பிடிக்கலாம், சில நேரத்துல பிடிக்காமலேயும் போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம கேங்கர்ஸ் வழக்கமான சுந்தர் சி படம்னு சொல்லலாம். பட் காமெடி தான் கொஞ்சம் மிஸ்ஸிங். நிறைய ஜோக்ஸ் ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஹை சீக்வன்ஸ்ல ஜோக்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே லேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பாட்டெல்லாம் மாண்டேஜ்ல தான் வருது. அதெல்லாம் இல்லாம இருந்தாலும் ஒரு வித்தியாசமும் இருந்திருக்காது. அண்ட் அந்த ஐட்டம் நம்பர் வந்து ஒரு தேவையே இல்லாத ஒரு ஆணி. ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வச்சு அவர் ப்ராபப்ளி அரண்மனை சீரீஸ்ல ஒரு பார்ட் எடுக்கலாம். அது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா வச்சு அவர் அதே மாதிரி சினாரியோல ஆல்ரெடி அவர் எடுத்துட்டாரா அப்படின்றது தெரியல எனக்கு. ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, சுந்தர் சி வந்து ரீசெண்டா பிஆர் கிட்ட ஒரு இன்டர்வியூல வந்து கிராமர் சீன்ஸ் அண்ட் வயலன்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு. என்னெல்லாம் சொல்லியிருந்தாரோ அது எல்லாமே அதுல இருந்தது. அண்ட் ஆல்சோ டபுள் மீனிங் டைலாக்ஸ் பத்தியும் பேசியிருந்தாரு. அகைன் அதுவும் இருக்கு. ஸோ எதனால அவர் அப்படி சொன்னாரு அப்படின்னு தெரியல. மொத்தத்துல படம் வந்து ரொம்ப சுமாருக்கும் கம்மி தான். மே 1 வரைக்கும் குடும்பங்கள் கொண்டாடும் படமா ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.